இன்னைக்கு மொச்சக்கட்டை கத்திரிக்காய் முருங்கைக்காய் குழம்பு புளிக்குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா. சின்ன வெங்காயம் ஒரு 10 எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 1 பல்லு, கொத்தமல்லி கருவேப்பிலை ஒவ்வொரு கொத்து, புளி ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு, தேங்காய் அரை மூடி, அரை தக்காளி, தாளிக்கு கடுகு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், சாம்பார் பொடி 2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், பெருங்காயம் 2 சிட்டிகை, அதுக்கப்புறம் ஒரு முருங்கைக்காய் 2 கத்திரிக்காய், மொச்சக்கட்டை நல்லா ஒரு நாளே ஊற வச்சு இந்த மாதிரி பாருங்கள் ஒரு 10 சவுண்டு விட்டு இந்த மாதிரி வேக வச்சுருக்கேன் நான். இப்போ ஒரு வடை சட்டியில் ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டு அதில் வெந்தயம் கடுகு பெருங்காயம் போட்டு தாளித்து அதில் கருவேப்பிலை போட்டிருக்கோம். இப்போ அதில் சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு நல்லா வாட்டிக்கலாம். அது நல்லா வாடினதுக்கப்புறம் அதில் கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு நல்லா வாட்டிக்கலாம். இது காய்க்கு தேவையான உப்பு போடுங்க, அப்போ தான் சீக்கிரமாக வாடும். வேணுங்கிறவங்க பச்சை மிளகா கூட, உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா பச்சை மிளகா போட்டுக்கோங்க. இப்போ நல்லா காய் வாடினதுக்கப்புறம் அது தண்ணி விட்டு நல்லா வேக விடலாம். தக்காளி நான் தக்காளி போட்டு வாட்டணும், ஆனால் நான் வாட்டல, அதனால் தக்காளி இதில் போட்டிருக்கேன் நான், அரை தக்காளி. பாருங்கள் காய் நல்லா வெந்து வருது. இது இதுக்கிடையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மிக்சியில் தேங்காய் சாம்பார் பொடி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். புளியையும் கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ காய் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ கரைச்சி வச்சுருக்க புளியை ஊற்றிக்கலாம் அதில். அதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சுருக்க இந்த விழுது போட்டு இந்த மிக்சியை நல்லா கழுவி இந்த மாதிரி ஊற்றிக்குங்க. அது வீட்டினதுக்கப்புறம் இந்த வேக வச்சுருக்க மொச்சக்கட்டை இருக்குது பாருங்கள், இந்த மொச்சக்கட்டையை அதில் போட்டுக்கலாம் நம்ம. பாருங்கள் இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிடலாம். இப்போ மொச்சக்கட்டை கத்திரிக்காய் முருங்கைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.